கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் எப்படி இது மாதிரி வெள்ளையாக கல்யாண வீட்டில் பண்ணுறாங்களோ அதை வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எங்கள் அம்மா செய்கிற ட்ரிக்கோடு சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கேரட், 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி சேர்த்துக்குங்க. 150 கிராம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ண கோஸ் சேர்த்து இது மாதிரி குக்கர் ஆர் இட்லி குக்கர் எதுனாலும் சரி இந்த மாதிரி வச்சு அந்த மேலே அந்த விசில் போடாமல் ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்துக்குங்க. ரொம்ப பண்ண வேண்டாம். இப்போ இந்த அளவு நல்லா வெந்திருக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, 1 குச்சி கருவேப்பிலை இலை, ஒரு 4 பல் பூண்டு தட்டினது, ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணது சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் வேக வச்ச 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு, கேரட், பச்சை பட்டாணி, நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த 150 கிராம் கோஸ் அதை இது கூட சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இப்படி கிண்டி விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்டான கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் மெயினாக கலர் மாறாமல் கிடைக்கும். ஸோ இதே ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.